அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி அன்பர்களே, உங்க வாழ்க்கையில அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற அந்த 7 அதிர்ச்சியான அதே சமயம் ரொம்ப முக்கியமான சம்பவங்களை பத்தி தான் நாம பேச போறோம். இது சாதாரணமா கடந்து போற நேரம் கிடையாது. நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நேரம். குறிப்பா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற விஷயங்களை அடுத்த 7 நாளைக்கு உங்க மனசுக்குள்ள மட்டுமே வச்சுக்கணும். வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. உங்க நெருங்கிய நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, இத பத்தி பேச வேண்டாம். ஏன்னா சில நல்ல விஷயங்கள் முழுசா நடந்து முடியற வரைக்கும் வெளியே தெரியாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்படி வெளியே தெரிஞ்சா சில கண் திருஷ்டிகளால அது தடையாகிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. முதலாவது சம்பவம் உங்க பொருளாதார ரீதியா வரப்போகுது. பல மாசமா இல்ல, பல வருஷமா ஒரு பணம் உங்களுக்கு வர வேண்டி இருந்திருக்கும். ஆனா அது வராம உங்களை ரொம்ப இழுத்தடிச்சிருக்கும். அந்த பணம் திடீர்னு உங்க கைக்கு வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இந்த 2 நாள்ல உருவாக போகுது. நீங்களே எதிர்பார்க்காத ஒருத்தர் மூலமா அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையா இருந்து அந்த பணத்தை எப்படி சரியா பயன்படுத்துறதுன்னு யோசிக்கிறது மட்டும்தான். ஆனா இந்த பணம் வந்த உடனே எனக்கு பணம் வந்துருச்சுன்னு யாருக்கிட்டையும் போய் சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னா உடனே கடன் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வந்து நிக்கும். 2வது முக்கியமான விஷயம், உங்க குடும்பத்துக்குள்ள நடக்க போற ஒரு எதிர்பாராத மாற்றம். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப நாளா இருந்த சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் திடீர்னு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா பேச ஆரம்பிப்பீங்க. எத்துதின் உங்க மேல கோபமா இருந்தவங்க கூட உங்களை தேடி வந்து பேச போறாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா இந்த சந்தோஷத்தையும் நீங்க அடுத்த 7 நாளைக்கு வெளியே காட்டிக்க வேண்டாம். குடும்பத்துக்குள்ள நடக்கிற நல்லதோ கெட்டதோ அது 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிறது தான் நல்லது. 3வது அதிர்ச்சி என்னன்னா, உங்க வேலை செய்யற இடத்துல நடக்கும். இது வரைக்கும் உங்க உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப உங்க முதலாளியோ இல்ல கூட வேலை பாக்குறவங்களோ உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படலாம். இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கே ஒரு தயக்கம் இருக்கலாம், இதெல்லாம் நிஜமாவே நடக்குமான்னு. ஆனா கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு அவ்வளவு சாதகமா அமைஞ்சிருக்கு. அதனால நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்குள்ள ஒரு புது கெம்பு பிறக்கிறத நீங்களே உணர்வீங்க. உங்க ஆரோக்கிய சம்பந்தமா நீங்க ரொம்ப நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலயும் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். உடம்புல இருந்த ஒரு சோர்வு நீங்கி ஒரு புது சுறுசுறுப்பு கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல நீங்க காட்ட போற அந்த வேகம் மத்தவங்களை ரொம்பவே பிரமிக்க வைக்கும். இந்த 48 மணி நேரம் நீங்க எடுக்க போற முடிவுகள் உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போகுது. அதனால கொஞ்சம் நிதானமா யோசிச்சு எதையும் செய்யுங்க. அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுடாதீங்க. 4வது முக்கியமான சம்பவம், உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்க நினைச்ச ஒருவரோட உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வரப்போறது. நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இந்த 48 மணி நேரத்துல ஏதோ ஒரு வகையில உங்க காதுக்கு வரும். இதை கேட்ட உடனே உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா இங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அவங்க செஞ்ச துரோகம் தெரிஞ்ச உடனே நேரா போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுறாதீங்க. இது அப்படியே ஒரு 7 நாளைக்கு உங்க மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருங்க. அவங்ககிட்ட நீங்க வழக்கம் போலயே பழகுங்க. நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கிறது தான் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய தண்டனை. அவங்க தானாவே வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிற சூழ்நிலை உருவாகும். 5வது அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம், உங்க தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்டது. சொந்த தொழில் செய்யணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒருத்தர் மூலமா ஒரு நல்ல யோசனையோ இல்ல ஒரு பெரிய வாய்ப்போ கிடைக்க போகுது. ஏற்கனவே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில லாபம் தேடி வரும். ஆனா இந்த லாபத்தை பத்தியோ இல்ல புதுசா வரப்போற தொழில் வாய்ப்பை பத்தியோ வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஒரு 7 நாள் பொறுமையா இருங்க. நீங்க செய்ய போற பாரியம் முழுசா கையில கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது மத்தவங்களுக்கு தெரியணும். நெடுல சொல்லிட்டா கண் திருஷ்டி பட்டு காரியம் கெட்டு போயிடும். அதே மாதிரி உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப நாளா வேண்டிட்டு இருந்த ஒரு காரியம் நிறைவேற போகுது. மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான 2 சம்பவங்கள் இருக்கு. அது உங்களோட மொத்த வாழ்க்கையையும் மாத்தி அமைக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். அந்த 2 விஷயங்கள் நடக்கும்போது உங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே வரும். அதுல ஒண்ணு, உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. இது வரைக்கும் அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ இருந்த தடைகள் எல்லாம் விலகி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர போறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க வெளியூர் பயணம் போறதா இருந்தா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட போயிட்டு வாங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மிதமான வேகத்துல போறது நல்லது. உங்க கூடவே இருந்து உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கிற சில சொந்தக்காரங்க உங்களை பத்தி தப்பா பேசலாம். ஆனா அதையெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற பொறாமையில தான் அப்படி பேசுவாங்க. நீங்க உங்க இலக்க நோக்கி மட்டும்தான் பயணம் செய்யணும்.
நீங்க குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு இன்னும் பெரிய மன அமைதியை கொடுக்கும். குறிப்பா காலையில எழுந்த உடனே உங்க உள்ளங்கைகளை பார்த்துட்டு அன்னைக்கு நாள் ஆரம்பிங்க. இது உங்களுக்கு ஒரு நேர்மறையான சக்தியை கொடுக்கும். இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நீங்க ரொம்ப காலமா தேடிக்கிட்டு இருந்த ஒரு பொருள் உங்க கைக்கு வந்து சேரும். அது சின்ன பொருளா இருக்கலாம், இன்னும் ஒரு பெரிய சொத்துக்கான பத்திரமா கூட இருக்கலாம். அது உங்களை தேடி வர்றதுக்கான நேரம் இதுதான். அவராவது மிக முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் என்னன்னா, உங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாவோ இல்ல உங்க சொந்த வீடு வாங்குற கனவு சம்பந்தமாவோ ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு முடிவுக்கு வரப்போகுது. கோர்ட் கேஸ் இல்ல, அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த சொத்து தகராறு எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா முடிய போற நேரம் இது. ரொம்ப நாளா இதுக்காக அலைஞ்சு திரிஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கீங்க. ஆனா இந்த 48 மணி நேரத்துல ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஆனா திரும்பவும் சொல்றேன், இந்த செய்தி வந்த உடனே சந்தோஷத்துல ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிடாதீங்க. ஒரு 7 நாளைக்கு அமைதியா இருங்க. கத்திர பதிவுங்க. முழுசா அந்த சொத்து உங்க கைக்கு வர வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போற இந்த அதிர்ஷ்டத்தை பார்த்து வயிறு எரியறவங்க உங்களை சுத்தியே இருக்காங்க. அவங்க கண்ணு பட்டாலே காரியம் கிட்டணும். அதனால ரொம்ப உஷாராயிருங்க. 7வது அதிர்ச்சி சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்ல அமைய போறது. அதாவது சமுதாயத்துல இது வரைக்கும் உங்களை யாருமே மதிக்கல, ஒரு சுபகாரியத்துக்கு கூப்பிடல, உங்களை பார்த்தாலே ஒதுங்கி போனாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. ஒரு காலத்துல உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களை பார்த்து வாயடிச்சு நிக்க போறாங்க. இது சாதாரணமா நடக்காது. ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. ஆனா இந்த இடத்துலதான் நீங்க ஒரு விஷயத்த கவனமா கையாளணும். உங்களுக்கு கனவு வந்துருச்சு, பதவி வந்துருச்சுன்னு கொஞ்சம் தலைக்கணம் வந்துடக்கூடாது. பழைய கஷ்டங்களை நினைச்சு பார்த்து இன்னும் கொஞ்சம் அடக்கமா நடந்துக்கணும். அப்போலாம் இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சு நிக்கும். இந்த 7 சம்பவங்களும் இந்த 48 மணி நேரத்துல ஏதோ ஒரு ரூபத்துல உங்க வாழ்க்கையில நடக்கும். இதுக்காக நீங்க பெருசா எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை. உங்க குலதெய்வத்தை மட்டும் மனசார நினைச்சுக்கிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. காலையில எந்திரிச்ச உடனே வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறது, வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தவறாம செய்யுங்க. உங்க வீட்டு பூஜை வரையில ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு அதுல குங்குமம் வச்சு வழிபடுறது உங்களுக்கு இன்னும் கூடுதலான பாதுகாப்பை கொடுக்கும். யாராவது உங்களுக்கு எதிராக கெட்டது செஞ்சிருந்தா கூட அது அப்படியே அவங்களுக்கே திரும்பி கொள்ளிடும். அந்த அளவுக்கு உங்க குலதெய்வம் உங்களை அரணாக இருந்து காக்க போகுது. மனசுல எந்த விதமான பயமும் குழப்பமும் இல்லாத இருங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இத சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க தொடாத உச்சமே இல்லைன்னு சொல்லலாம். உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறத வழக்கமா வச்சுக்கோங்க. அவங்க மனசு குளிர்ந்து உங்களை வாழ்த்தும் போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கலசமா மாறிடும். குறிப்பா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல பைரவரை வழிபடுறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். தொடர்ந்து உங்க எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையாகவே இருக்கட்டும். இந்த அதிர்ஷ்டமான நேரம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா உங்க மனசுல எந்த கெட்ட எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்க கூடாது. எப்பவுமே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செஞ்சுக்கிட்டு வாங்க. மற்றதெல்லாம் தானா நடக்கும். எந்த இடத்துலயும் உங்களை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்காதீங்க. உங்களுக்கான திறமை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை சரியான நேரத்துல சரியா பயன்படுத்துறதுலதான் உங்க வெற்றியை அடங்கி இருக்க. முக்கியமா உங்க பேச்சுல ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாம யாரு ரொம்பக்கும் போக வேண்டாம். உங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பானது. குறிப்பா வெளிவிடங்கள்ல சாப்பிடுறத கொஞ்சம் குறைச்சுக்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது. வீட்டுல சமைச்ச உணவுகளை சாப்பிடுறது மூலமா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வராம தவிர்க்கலாம். அதே மாதிரி இரவு நேரங்கள்ல ரொம்ப நேரம் முழிச்சிருக்காம சீக்கிரமா தூங்கி காலையில சீக்கிரமா எந்திரிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. இதுவே பாதி பிரச்சனைகளை தீர்த்து வச்சிடும். நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க மனநிலை சம்பந்தப்பட்டது. இத்தனை நாளா ஒரு விதமான குழப்பம், எது செஞ்சாலும் ஒரு தயக்கம் உங்க மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. இதுக்கு முன்னாடி எந்த விஷயத்துக்காக ரொம்ப பயந்தீங்களோ அதே விஷயத்த ரொம்ப தைரியமா எதிர்கொள்ள போறீங்க. குறிப்பா துலாம் ராசி என்பவர்களான உங்களுக்கு இயற்கையாரே ஒரு நியாய தர்மம் பாக்குற குணம் உண்டு. அந்த குணம் இப்போ உங்களுக்கு பெரிய அளவுல கை கொடுக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை தப்பா பேசலாலும் நீங்க நேர்மையா இருக்கிறதால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. சில நேரம் உங்களுக்கு நெருக்கமானவங்களே உங்களை சீண்டி பாப்பாங்க, உங்களை கோவப்படுத்த நினைப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப பொறுமையா திரிச்சுக்கிட்டே அதை கடந்து போயிடுவீங்க. இந்த பொறுமை தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஆயுதம். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் வரவு 8 இருந்தா செலவு 10 நிலைமை முழுசா மாறி காசு கையில தங்க ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் குறையும். சுப செலவுகள் உங்களை தேடி வரும். ரொம்ப வருஷமா வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருளை சந்தோஷமா வீட்டுக்கு வாங்கிட்டு வருவீங்க. அது உங்க குடும்பத்துல இருக்கிற
எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த மதிப்பு இன்னும் பல மடங்கு கூடும். ஒரு காலத்துல உங்க பேச்ச காது கொடுத்து கேட்காதவங்க கூட இப்போ நீங்க சொல்றதை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இதுக்காக நீங்க கொஞ்சம் கூட பெருமைப்பட்டுக்க கூடாது. எப்பவும் போல ரொம்ப இயல்பா அடக்கமா இருங்க. இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க யாருக்கும் ஜாமீன் இழுத்து போடவே கூடாது. எவ்வளவு நெருக்கமான நண்பர்களா இருந்தாலும் சரி, பண விஷயத்துல கொஞ்சம் கராரா இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல நீங்களே காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடும். உங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு எப்பவும் பெரிய அரணா துணையா நிக்கும். வாரத்துல ஒரு நாளாவது உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துக்கலாங்க. அது உங்க மனசுக்கு அவ்வளவு பெரிய நிம்மதியை கொடுக்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிற ஏய தலைமுறையினருக்கு ஒரு இனிமையான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானத்துல ஒரு வாய்ப்பு அமையும். அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. எதுவும் நடக்கலையேன்னு சோர்வடைய வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறிக்கிட்டு இருக்கிற இந்த பொன்னான நேரத்துல உங்க தன்னம்பிக்கைலாம் உங்களை அடுத்த உச்சிக்கு கொண்டு போகும். சிலருக்கு திடீர்னு வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் கூட அமையலாம். அந்த மாதிரி வாய்ப்பு வந்தா அதை தயவு செஞ்சு தவற விடாதீங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா இருந்த சின்ன சின்ன வழிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தா போதும். மத்தபடி பயப்படுற மாதிரி எந்த பெரிய தொந்தரவும் வராது. மனசுல இருக்கிற பெரிய பாரம் எல்லாம் இறங்கி ஒரு புது மனுஷனா உங்களை நீங்களே உணர்வீங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் உங்களால முடிஞ்ச எல்லா உதவியையும் மனசார செய்வீங்கன்னு ஒரு மிக முக்கியமான விஷயம். உங்க குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாளா இருந்து ஒரு பெரிய குழப்பம் இப்ப தீர போறது. குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா புரிஞ்சுக்கிற நேரம் இது. ரிஷபராசி அன்பர்களால உங்களுக்கு பொதுவாவே பிடிவாதம் கொஞ்சம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்பவே லளைஞ்சு கொடுத்து போவீங்க. இதனால உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதி நிலவும். யாரோ மூணாவது மனுஷங்க உங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டு பிரச்சனையை பெருசாக்கி இருப்பாங்க. அவங்க யாருங்கிற உண்மை இப்ப உங்களுக்கு தெரிய வரும். அவங்களை நீங்க கோபப்பட்டு ஒதுக்கான ரொம்ப சாதுரியமாக நிலைக்கு வைப்பீங்க. தொழில் ரீதியா பாக்குறப்ப நீங்க நினைச்சதை விட பெரிய லாபம் உங்க கைக்கு வரப்போகுது. கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு கூட இருக்கிறவங்க மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். இதுவரைக்கும் உங்களை நம்பாம இருந்தவங்க எல்லாம் இப்போ உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களை சுத்தி இருந்த கெட்ட சக்திகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல நேர்மறையான சக்தி உங்க வீட்டுல உருவாகும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்கறதுக்கு முன்னாடியும் மனசார சாடி கும்பிட்டுட்டு தொடங்குங்க. உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். புதுசா யாருக்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாம். இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. உங்க பிள்ளைகள் வழியில ஒரு சுப செலவு வந்து சேரும். அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை உயரும். இவ்வளவு நாளா இருட்டுல இருந்த உங்க வாழ்க்கையில இப்ப ஒரு பெரிய வெளிச்சம் வரப்போகுது. இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க தொடாத உயரனே இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே வாசல்ல கண்ணி தெளிச்சு கோலம் போடுறது உங்க வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடக்கும். எந்த கவலையும் படாம நம்பிக்கையோட இருங்க. உங்க ராசிக்கு இப்போ கிரக நிலைகள் ரொம்பவே சாதகமா இருக்கிறதால எதை தொட்டாலும் அதுல வெற்றி கிடைக்க போகுது. குறிப்பா வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல வேலை உங்க வீட்டை தேடி வரப்போறது. ஒரு நல்ல வேலைக்கான வாய்ப்பு தேடி போறவங்களுக்கு உறுதியா ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த வேலை உங்க தகுதியை விட கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அதனால ஒரு சின்ன பயம் வரலாம. ஆனா அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க திறமை மேல முழு நம்பிக்கை வைங்க. கல்யாண வயசுல இருக்கிற உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு வரம் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்துல ரொம்ப பொருத்தமான ஒரு இடம் அமையும். ரொம்ப நாளா தடையாகி நின்ன சுப காரியங்கள் என்ன இனிதே நடக்க போகுது. சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு இருந்த சில கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மாறி அவங்களே வந்து உங்ககிட்ட உறவாங்குற அளவுக்கு நிலைமை மாறும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், உங்களை நம்பி வர்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியே செய்யறதுதான். யாருக்காவது சாக்காடு வாங்கி கொடுக்கறது இல்ல. படிக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது மாதிரியான சின்ன சின்னதான தர்மங்கள் உங்க புண்ணியத்தை இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். உங்க தொழில இது வரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி ஒரு புது வேகம் பிறக்கும். உங்ககிட்ட வேலை பாக்குறவங்களே உங்க தொழிலை லாபமா கொண்டு போற நிறைய உதவிகளை செய்வாங்க. விவசாயிகளுக்கு இந்த நேரம் ரொம்பவே சிறப்பா அமைய போகுது. நீங்க போட்ட உழைப்புக்கு ஏத்த மகசூல் நல்லபடியா கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தூக்கலான தவிச்சவங்களுக்கு இப்ப ஒரு தெளிவான வழி திறக்கும்.
யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய பண உதவி கிடைச்சு உங்க கடன் சுமைகள்லாம் ஒட்டுமொத்தமா குறைய போகுது. இந்த நேரத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரே விஷயம் உங்க கோபத்தை கட்டுப்படுத்துறதுதான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சில நேரம் உங்களுக்கு கோபம் வரலாம். ஆனா அதை முழுமையா தவிர்த்து அமைதியா இருங்க. வண்டி வாகனங்கள் வாங்குற யோகம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. பழைய வண்டியை மாத்திட்டு புதுசு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும். எப்பவும் போல உங்க குலதெய்வத்தை கிட்டியா பிடிச்சுக்கோங்க. தினமும் வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுறத ஒருபோதும் நிறுத்தாதீங்க. இது அதிர்ஷ்டமான நேரம் உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வர போகுது. அதனால முழு நம்பிக்கையோட உங்க வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. உங்க வாழ்க்கையில அடுத்து நடக்க போற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ரொம்ப நாளா உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மனக்கலலை ஒட்டுமொத்தமா தீரப்போகுது. குறிப்பா கடந்த 27 நாட்களா உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாதடையும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். யாராவது நமக்கு எதிரா சதி செய்யறாங்களோ என்கிற சந்தேகம் உங்க தூக்கத்தையே கெடுத்திருக்கும். ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட வேண்டாம். உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாரும் இப்போ உங்க முன்னாடி வந்து நிற்கவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமையும் அந்தஸ்தும் உயர்ந்து மாறப்போகுது. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நீங்க நினைச்சதை விட ஒரு பெரிய நிறுவனத்தில இருந்து உங்களுக்கு நேர்காணலுக்கான அழைப்பு வரப்போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க ஆரோக்கியத்துல மட்டும்தான். வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டு நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத அசதியையும் சோர்வையும் கொடுக்கும். அதனால சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. குடும்பத்துல இருக்கிற வயசானவங்களோட உடல் நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். இதனால உங்க மருத்துவ செலவுகள் கணிசமா குறைய ஆரம்பிக்கும். சொந்தமா வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது நிஜமாவே ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் முடங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் ரொம்ப வேகமா விக்கு தீரும். ரொம்ப நாளா உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி பணம் எல்லாம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும் என்கிற ஆசை உங்க மனசுல இருந்தா அதை செயல்படுத்துறதுக்கான சரியான நேரம் இதுதான். ஆனா எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்டேயோ இல்ல அனுபவம் வாய்ந்தவங்க கிட்டேயோ ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சின்ன சின்ன ஊழல்கள் எல்லாம் முழுசா மறைஞ்சு ஒரு பெரிய புரிதல் உண்டாகும். உங்க வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்கான யோகம் இப்ப உங்களை தேடி வந்திருக்கு. இந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே தக்க வச்சுக்க நீங்க தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யறத வழக்கமாக்கிக்கோங்க. அது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய புத்துணர்ச்சியையும் நேர்மறையான எண்ணங்களையும் கொடுக்கும். எப்பவுமே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க மேல தொடங்குங்க. தொட்டதெல்லாம் நிச்சயமா பொண்ணாகும். இன்னொரு மிக முக்கியமான மாற்றம் உங்க நண்பர்கள் வட்டத்துல நடக்க போகுது. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்ச ஒரு சிலரோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். இத நினைச்சு நீங்க ஆரம்பத்துல ரொம்பவே வருத்தப்படுவீங்க. ஆனா இதுவும் ஒரு வகையில நல்லதுக்கு தான். உங்களுக்கு யார் உண்மையான நண்பர்கள் என்கிற தெளிவு இப்ப உங்களுக்கு முழுசா கிடைச்சிடும். கடந்த 27 மாசமா நீங்க கட்ட மன கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் இது. சொந்தமா வீடு பாட்டணும்னு ஆசைப்பட்டு காதில நின்ன நேலைகள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப வேகமா திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கான பண உதவி நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களை தேடி வரும். உங்க சொந்தக்காரங்க மத்தியில நடக்கிற சுப காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கும். உங்களை முன்னிறுத்தி பல நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவை கொடுக்கும். வெளியூர்ல வேலை பாக்குறவங்களுக்கு சொந்த ஊருக்கே மாறுதல் கிடைக்கிற யோகம் இப்போ பிரகாசமா இருக்கு. அது மேல சீக்கிரமே உங்க குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறீங்க. பெண்கள் குறிப்பா வீட்டுல இருக்கிற தாய்மார்களுக்கு இது ரொம்பவே சிறப்பான நேரம். வீட்டு செலவுகள் குறைஞ்சு உங்க சேமிப்பு கணிசமா உயரும். உங்க பிள்ளைகளோட படிப்புலயோ இல்ல அவங்க தொழிலையோ நடக்கிற நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். தினமும் சாயந்தரம் வீட்டுல தவறாம விளக்கேத்தி உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வர்றது உங்க குடும்பத்துல எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் நுழையாம பெரிய அரணா பாதுகாக்கும். யார்கிட்ட பேசும்போதும் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் அளந்து பேசுங்க. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாம உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போறதுதான் இப்போதைக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். சில நேரம் உங்களுக்கு நெருக்கமானவங்களே உங்களை சீண்டி பாக்குற மாதிரி பேசலாம். ஆனா நீங்க பொறுமையா அதை கடந்து போறதுதான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் இப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கான நல்ல நேரம் இப்போ முழு வீச்சுல செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களை சுத்தி நடக்க போகுது. ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை உங்களை தூங்க விடாம பண்ணிட்டு இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ என்கிற பயம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல எப்பவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா
இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான நேரம் இப்போ ரொம்பவே லகுவா மாறிக்கிட்டு வருது. குறிப்பா உங்க தொழில நீங்க எதிர்பார்த்ததை விட பெரிய லாபம் கிடைக்க போறது. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழிப்பறிப்பை நினைச்சவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் அவங்க போட்ட திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாக போகுது. நீங்க ரொம்ப நம்பின ஒருத்தர் உங்களுக்கு செஞ்ச துரோகம் உங்களுக்கு தெரிய வரும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அதுல இருந்து ரொம்ப சீக்கிரமே நீங்க வெளியே வந்துடுவீங்க. உங்க குடும்பத்துல தொடர்ந்து 27 நாட்களா இருந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை இப்போ சுமூகமா மாறப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் மறைஞ்ச ஒரு பெரிய புரிதல் உண்டாகும். உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல நீங்க ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. அதுக்காக நீங்க ரொம்ப வருஷமா சேர்த்து வச்ச பணத்தை சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குறிப்பா உங்க பிள்ளைகளோட படிப்புக்காகவோ இல்ல அவங்க வேலைக்காகவோ நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடுறதுதான். வீட்டுல தினமும் தவறாம விளக்கேத்தி சாமி கும்பிடுறது உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் போறதா இருந்தா கொஞ்சம் கவனமா போயிட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி யாருக்கும் பணம் கடனா கொடுக்கறத இந்த காலகட்டத்துல தவிர்த்துடுங்க. நீங்க முளைச்ச பணத்தை உங்க குடும்பத்துக்காக மட்டுமே செலவு பண்ணுங்க. உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நேரத்துக்கு சாப்பிடுறதும் தூங்குறதும் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். எந்த இடத்துலயும் உங்க கோபத்தை வெளிக்காட்டாம ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கையாள கழகுங்க. இதுவே உங்களுக்கு பாதி வெற்றியை தேடித்தரும். உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டமே இல்ல என்கிற அளவுக்கு பல வழிகளை தாண்டி வந்திருக்கீங்க. இனிமே வர்ற காலம் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமா தான் அமைய போகுது. உங்க மனசுல இருக்கிற எண்ணங்கள் எப்பவுமே சுத்தமா நேர்மறையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் உற்று கவனிங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு புதுவிதமான தைரியம் வர்றத நீங்களே உணர்வீங்க. இது சாதாரண மாற்றம் கிடையாது. நீங்க ரொம்ப வருஷமா உங்களை அறியாமலேயே தேடிக்கிட்டு இருந்த ஒரு மன அமைதி இப்போ முழுசா கிடைக்க போகுது. குறிப்பா நீங்க ரொம்ப நம்பி ஏமாந்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு பெரிய அளவுல லாபத்தை கொடுக்க போகுது. ஒரு காலத்துல உங்களுக்கு உதவி செய்ய மறுத்தவங்க எல்லாம் இப்போ தானா முன் வந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். வந்திருக்கிறது உண்மையான உதவியா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சதி இருக்கா என்கிற உஷார் நிலை உங்களுக்கு எப்பவும் இருக்கணும். இந்த ஒரு சில நாட்கள்ல நீங்க வெளியூருக்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். அந்த பயணத்துல நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிமுகம் மூலமா உங்க தொழிலையோ இல்ல வேலையிலயோ ஒரு பெரிய முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருக்கும், இதெல்லாம் நிஜமாதான் நடக்குதா அப்படின்னு. ஆமா, எல்லாமே நிஜம்தான். ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப நேரம் அவ்வளவு சாதகமா அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல நீங்க வீண் விவாதங்களை மட்டும் எக்காரணம் கொண்டும் செய்யவே கூடாது. யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட ஒரு புன்னகையோட அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க. உங்க பொறுமைதான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய கலசம். உங்க ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தால சரியாகிடும். குறிப்பா உடல் சோர்வு நீங்கி ஒரு புது பலம் கிடைக்கும். உணவு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது ரொம்பவே அவசியம். வீட்டுல சமைச்ச உணவுகளை மட்டும் சாப்பிடுறது உங்களுக்கு இன்னும் சுறுசுறுப்பை கொடுக்கும். குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை எப்பவும் வாங்கிக்கோங்க. அவங்க சொல்ற சின்ன சின்ன அறிவுரைகளை கூட அலட்சியம் செய்யாம காது கொடுத்து கேளுங்க. அதுல உங்களுக்கான ஒரு பெரிய திறவுகோல் ஒளிஞ்சிருக்கும். உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. வீட்டுல தினமும் காலையிலயும் சாயந்தரமும் விளக்கேத்தி வைக்கிறது ஒரு கழக்கமா மாத்திக்கோங்க. இருள் விலகி எப்படி வெளிச்சம் வருதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா கஷ்டங்களும் விலகி இப்போ ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். உங்க வார்த்தைக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் உங்க பொருளாதாரத்துல நடக்க போகுது. கடந்த ஜூலை 15ஆம் தேதியில இருந்து நீங்க ஒரு பெரிய பண நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. யாருக்கிட்டையாவது கைமாத்து வாங்கலாமா இல்ல வட்டிக்கு வாங்கலாமா என்கிற அளவுக்கு ரொம்ப யோசிச்சு மாசம் உடஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாற போறது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வழியில இருந்து ஒரு பெரிய பண வரவு உங்களை தேடி வரப்போகுது. இது உங்க சொந்தக்காரங்க மூலமாவோ இல்ல நீங்க ரொம்ப காலமா நம்பி இருந்த ஒரு திட்டம் மூலமாவோ கிடைக்கலாம். இந்த பணம் உங்க கைக்கு வந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உங்க கடன்களை அடைக்கிறது தான். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெண்களோட ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும்.
ரொம்ப நாளா அவங்க பட்டுக்கிட்டு இருந்த உடம்பு வலி மன உளைச்சல் எல்லாம் நீங்கி ஒரு புது சுறுசுறுப்போட வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால குடும்பத்துல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி உங்க வீட்டு குழந்தைகள் ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க ஆசைப்பட்டதை நீங்க இப்போ ரொம்ப சுலபமா வாங்கி கொடுத்து அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் ஆனந்தப்படுவீங்க. உங்க தொழில உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்க இப்போ தானாவே விலகி போயிடுவாங்க. கடந்த 27 நாட்களா உங்களுக்கு இருந்த எல்லா தடைகளும் ஒட்டுமொத்தமா இலகி ஒரு தெளிவான பாதை கண்ணுக்கு தெரியும். இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் உங்க கதாபாத்திரத்துல மட்டும்தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்திலயும் சரி, ரொம்ப கோபமா இருக்கிற நேரத்திலயும் சரி, வார்த்தைகளை விட்டுடாதீங்க. ஏன்னா நீங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை கூட மத்தவங்க மனசை ரொம்ப ஆழமா காயப்படுத்திடலாம். உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இப்ப உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்கு. அதனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமாவே அமையும். தேவைக்காக ரொம்ப தூரம் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதை நினைச்சு தயங்க வேண்டாம். அந்த பயணம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. எப்பவுமே உங்க மனசுல ஒரு நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி எவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் காதுல வாங்கிக்காம உங்க இலக்கை நோக்கி மட்டும் பயணம் செய்யுங்க. உங்க வீட்டுல காலையில எந்திரிச்ச உடனே வாசல்ல கண்ணி தெளிச்சு கோலம் போடுற அந்த சின்ன பழக்கம் கூட உங்க வீட்டுக்கு ஒரு பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எந்த சூழ்நிலையிலையும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் இப்ப உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற இந்த 7 அதிர்ச்சியான அதே சமயம் அற்புதமான சம்பவங்கள் உங்க வாழ்க்கையோட ஒட்டுமொத்த திசையையே மாத்தி அமைக்க போகுது. இவ்வளவு நாளா நீங்க பட்ட அவமானங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் எல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் முழுசா நடந்து உங்க கைக்கு வர வரைக்கும் ஒரு 7 நாளைக்கு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லால ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, இத பத்தி கொஞ்சம் கூட பேச வேண்டாம். உங்க மனசுக்குள்ளேயே அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனசை ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் வச்சுக்கிறது மட்டும்தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கோபப்படாம யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அந்த கடந்து போற பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. உங்க வீட்டு பூஜை அறையில தினமும் காலையிலையும் சாயந்தரமும் கவராம விளக்கேத்தி உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. இப்ப உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய நேர்மறையான சக்தி உருவாகி இருக்கு. இது உங்களை எல்லா கெட்ட சக்திகள்ல இருந்தும் பாதுகாக்கும். இனிமேற காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமா தான் அமைய போகுது. உங்க குடும்பத்துல எப்பவும் சிரிப்பும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கும். நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாத ரொம்ப சுலபமா நிறைவேறும். இத்தனை நாளா இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில இப்ப ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்கு. இந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையை மட்டும் இல்லாம உங்களை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையையும் ரொம்ப பிரகாசமாக்க போகுது. எந்த கவலையும் பயமும் இல்லாம ரொம்ப தைரியமா உங்க ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைங்க. உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றி ரொம்ப பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அருமையான நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்க தொடான உச்சமே இல்லை என்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாறும். எப்பவும் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.